வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன். ஃபைனலி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு என்னோட ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க என்ன இந்த படத்தை பார்க்கலனா என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேர்ட்ல இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா தானடா இருந்துச்சு, இதை ஏன்டா இப்படி போட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஹேவிங் செட் தட் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏகப்பட்ட குறைகள் இந்த படத்துல இருக்க தான் செய்யுது. நான் இங்க என்ன கன்வே பண்ண வரேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது சுத்தி ஒரு நெகட்டிவ் ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சுல, இந்த படம் கேவலமா இருக்க போகுது. அண்ட் ராட்டன் டொமேட்டோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு 47% கொடுத்து இருக்கிறதுலே தி தேர்ட் வர்ஸ்ட் MCU ஃபிலிம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே, அந்த அளவுக்கு கேவலமாலாம் இந்த படம் ஒன்றும் கிடையாது. இதை விட எவ்வளவோ கேவலமான மூவிஸ் அண்ட் சீரீஸ் நான் MCUக்குள்ள பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு கேவலமாலாம் இந்த படம் இல்லை. அதை நான் எங்க வேணா போய் சொல்லுவேன். ஸோ இந்த படம் டீசென்டான ஃபிலிம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு MCUவை நீங்க எப்பவுமே ஒரு ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேனுக்கு டெஃபினட்டா இந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் அந்த வகையில எனக்குமே இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதுக்குன்ட்டு கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா பயங்கரண்டா மார்வல் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுலாம் சுத்த போறது இல்ல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த படத்துக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம தான் போனேன். இந்த படம் எப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டா இருந்தா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் உள்ள போனேன். அதை விட கொஞ்சம் பெட்டராவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கப்புறம் வரப்போற மூவிஸ் அண்ட் சீரிஸ் பாத்துட்டீங்கன்னா எல்லாமே சரவெடி தான். டேர்டெவில், பானகனா இருக்கட்டும், தண்டர்போல்ஸா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா இருக்கட்டும், எல்லாமே அடிதடி. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ், டூம்ஸ்டே, ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எல்லாம் வெயிட் கைங்க தான் இறங்குது. சோ இது மட்டும் எப்படின்னா தப்பிச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே பங்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் நல்லா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு MCU ஃபிலிம் பார்க்கும்போது லிட்டரலா MCU ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. பிகாஸ் ஃபேஸ் 1, 2, 3 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் நல்லாவே இல்லைனாலும் ஒரு MCU ஃபிலிம் ஃபீல் நமக்கு வரும்ல. அது வந்து ஃபேஸ் 4 and 5 ரொம்ப நாளுக்கு வராமலே இருந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஒரு தனி பிரான்சைசி மாதிரி தான் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஈவன் டெட்பூல் அண்ட் வூல்வரின் எடுத்துக்கோங்க, எல்லாருமே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம், பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதுவுமே ஏதோ தனியா ஒரு படம் மாதிரி தெரிஞ்சிச்சு. MCUக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரிஸா இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அடுத்த அவெஞ்சர்ஸ் மூவிஸ் லைக் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கிற மாதிரி தான் இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இன்கிரெடிபிள் ஹல்கா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் மூவிஸா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா மூவிஸா இருக்கட்டும், ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜரா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்வலா வர மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, பயங்கரமான ஒரு கேமியோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு கேமியோ இருக்கு இந்த படத்துல. அண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டா அந்த ஒரு சீனை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியும். அதை வந்து நம்ம போஸ்ட் கிரெடிட் சீன் அனாலிசிஸ்ல பேசுவோம். இது ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூன்றதுனால பெரிய அளவுல நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா ப்ரோ பயங்கரமா பாசிட்டிவா கொடுத்துட்டு இருக்கே ரிவ்யூ ஃபுல்லா, அப்புறம் படம் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேக்குறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், படம் நல்லா இருக்கு, ஆனா அதுக்காக பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க மாட்டேன். நானு நிறைய குறைகள் இந்த படத்துல இருக்க தான் செய்யுது. ஸ்டார்டிங் வித் வில்லன். இந்த படத்தோட மெயின் வில்லன் சொல்லி ஒருத்தனை இறக்குறாங்க. ஆனா அவனோட டிசைனும் சரி, அவனோட CGI-யும் சரி, அவனோட கேரக்டர் இந்த படத்துல பிளே பண்ற விதமும் சரி எனக்கு வந்து சத்தியமா பிடிக்கல. அவங்க பெட்டரா பண்ணிருக்கணும். நீங்க காமிக்ஸ்ல இருக்க மாதிரி லீடரை வந்து மண்டையை பெருசா காமிச்சு அது கேவலமா போயிருந்தா கூட நான் பிரச்சனையே கிடையாது. காமிக் அக்யூரேட்டா ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். புதுசா ஏதோ டிசைன் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு கேவலமா கன்றாவியா ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க லீடருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் ஸ்டோரியுமே நல்ல தெனாவட்டாவே இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. என்ன பண்ணாலும் வந்து ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அண்ட் போக போக அது வந்து நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரீரைட்ஸ் எல்லாம் போய் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அவங்களால வந்து இதுக்கு மேல ஒரு பெட்டரான ஃபிலிமா அவங்களால கொடுக்க முடியல. நான் சத்தியமா சொல்றேன், இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஹல்க் ரிலேட்டடான விஷயங்கள், ரெட் ஹல்க், செலஸ்டியல், பிரசிடென்ட் ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அண்ட் அது எதையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணல, ஓரளவுக்கு மீடியாக்கரா தான் பண்ணியிருக்காங்க. ஒழுங்கா டைம் எடுத்து இந்த ஸ்கிரிப்டை ஆரம்பத்திலே ஒழுங்கா எழுதியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு இது ஒரு பயங்கரமான படமா வந்திருக்கும். எவனுமே கலாய்ச்சிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பயங்கரமா வந்திருக்கும். ஈவன் கிரிட்டிக்ஸுமே செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில் சொதப்பிட்டு போக போக எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிட்டிங்கிறீங்களா பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் வந்து கலாய்ச்சானுங்க ஆரம்பத்தில். பட் ஓகே, இந்த படம் இப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு, அது எனக்கு போதும். ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்காம இதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க போறீங்கன்னா என்னோட அட்வைஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும், இந்த படம் எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, ஒரு MCU ஃபேனா உங்களுக்கு தேவைப்படுற அந்த MCU எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. பழைய MCU ஃபீல் அந்த மாதிரி உங்களுக்கு வரலாம். ஆனா மூவி உங்களுக்கு வந்து ஸ்டோரி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட், அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா மேபி திஸ் ஃபிலிம் இஸ் நாட் ஃபார் யூ. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் தரமா இருக்கு, அதுல எல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். CGI-யும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீடரோட CGI தவிர்த்து மத்த எல்லா CGI-யுமே
பக்காவா இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து கிரீன் ஸ்கிரீன் அப்படின்றது ஆப்வியஸா தெரியுது. பட் ஓவராலா சிஜே அண்ட் விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அண்ட் காஸ்டிங் அதுதான் எனக்கு வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை வச்சுட்டு ஏன்டா நீங்க ஆரம்பத்திலே ஸ்கிரிப்டை பயங்கரமா பண்ணல அப்படின்றத எனக்கு வந்து ஆரம்பத்திலே ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. பிகாஸ் ஹாரிசன் ஃபோர்ட் அந்த மனுஷன் கொடூரமா நடிச்சிருந்தார் இந்த படத்துல. 10 வருஷமா வில்லியம் ஹர்ட் அப்படின்ற ஒரு ஆக்டர் தான் நம்ம வந்து தடேயஸ் ரோஸா பார்த்திருப்போம். அது எல்லாத்தையுமே மறக்க வச்சிட்டாரு மனுஷன். லைக் இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ஆக்டர் தான் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் கூட எனக்கு ஃபீல் ஆகல தடேயஸ் ரோஸை வந்து பார்க்கும்போது. அந்த அளவுக்கு வந்து ஹாரிசன் ஃபோர்ட் பக்காவா நடிச்சிருந்தாரு. அண்ட் ரெட் ஹல்க் வர சீன் எல்லாமே, அதாவது கடைசியில தான் வராரு, பட் அவர் வந்த சீன் எல்லாமே பயங்கரமா எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமா சியர் அப் பண்ணி அப்படியே கத்தி பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். பல வருஷங்கள் கழிச்சு ஹல்க் நம்ம ஹல்க் மாதிரி பார்த்துருக்கோம். பயங்கரமான ஒரு சாவேஜான ஒரு முரட்டுத்தனமான ஹல்கை பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த ஒரு சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு கிடைச்சது. சிஜிஐயும் ஹல்க்கு வந்து இந்த படத்துல சொதப்பல, கரெக்டான ஒரு சிஜிஐ தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு மூவி தான். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ என்ன? நீங்க இந்த மூவிக்கு என்ன ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 என்ன கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. படத்தோட எண்டிங் அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் அனாலிசிஸ்ல வந்து சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், see you soon, bye.